பூக்கி பூக்கி படம் பார்த்துட்டு வந்தேன். படம் வந்து ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஒரு லவர் ஸ்டோரிஸ் மாதிரி இல்லை. ஒரு நார்மல் படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே வைபாக இருந்துச்சு. வாவ்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கான்செப்ட் வந்து எடுத்துகிட்டு வரலையோ அப்படின்னு வந்து ஃபீல் ஆச்சு. ஒரு நல்ல லவ் ஸ்டோரியாக இருக்கும் எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு லவ் ஸ்டோரியா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. லவ் ஸ்டோரின்னு இல்லை, லவ் ஸ்டோரியே இல்லைன்னு ஃபீல் ஆச்சு. சாங் நல்லா இருந்துச்சு, மியூசிக் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் வந்து அந்த கான்செப்ட் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஒன் டைம் கஷ்டப்பட்டு பார்க்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒன் லைன் சொன்னா யாருமே பார்க்க மாட்டாங்களே. என்னன்னா வந்து பிரேக்கப் ஆகுறாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் மீட் பண்ணி மறுபடியும் வந்து சேர்ந்துக்கிறாங்க, அவ்வளவுதான் கான்செப்டே. அது வந்து எப்படி லவ் பண்ணாங்கிறது காமிக்கல. அந்த பிரேக்கப் ஆன டைம்லயும் வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ண இதுவும் காமிக்கல. ஸோ வந்து இது வந்து லவ் ஸ்டோரின்னு என்னால் சொல்ல முடியாது. எல்லா படமும் மிக்ஸ் ஆன மாதிரி தான், புதுசாக தான் இருக்கு. பட் வந்து லவ் ஸ்டோரி இல்லாத மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவ்னஸ் கொடுக்கல. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இது வந்து அந்த அப்பா பையனோட இதுதான் கொடுத்துருக்காரு. மற்றபடி வந்து அவ்வளோவா இது வந்து கொடுக்கல. அவ்வளோவா வந்து உட்கார்ல. நீ எதிர்பார்த்தது என்ன? ஒரு நல்ல லவ் ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு. பட் வந்து இது லவ் ஸ்டோரி மாதிரியே இல்லை. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஒரு சாங்ல வந்து நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அவரோட டைலாக்ஸ் எப்பயுமே வந்து நல்லா இருக்கும். அதனால படம் ரொம்ப லேக் ஆனதா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? லேக் தான். சரி, நீங்க சொல்றது பார்த்தா எஸ்டிஆர் மட்டும் தான் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. அப்படிலாம் நான் சொல்லலை. படம் வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பட் வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்லும் போது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, எனக்கு இல்லை. அந்த மாதிரி தான் நான் ஃபீல் ஆகும். மேபி மற்றவங்களுக்கு இருக்கலாம், எதிர்பார்த்தது வந்திருக்கலாம். பட் எனக்கு அது இல்லை. அதுதான். அவரோடது சூப்பரா இருக்கு. ஆஸ் யூஸ்வல் வந்து அவரோட மியூசிக் வந்து நல்லா தான் இருக்கு. பூக்கின்றது வந்து அது பசங்களை செல்லமா கூப்பிடுறது, நல்லவன், அழகானவன், அப்புறம் செல்லம், இதுக்கான அர்த்தம் தான் பூக்கி. கமெண்ட்டும் இதுல இருக்கு, நல்லாவே இருக்கு. இந்த சென்சி கிட்ஸுக்கு கனெக்ட் ஆகுமா? அவங்க டாக்ஸிக் லவ் அந்த மாதிரி இருக்காங்க, அது இந்த மாதிரி ரொமான்டிக்கா இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப நான்லாம் வந்து 80 கிட்ஸ், எனக்கே பிடிச்சிருக்குன்னா அப்ப வந்து அவங்களுக்குலாம் பிடிக்காம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே பிடிச்சிருக்கு. லவ் வந்து இன்னும் இந்த எத்தனை வருஷம் ஆனாலும் லவ்வுக்கு ஒரே ஃபீல் தான், வேற எந்த புது ஃபீல் எல்லாம் ஒன்றும் வர போறது இல்லை. ஃபர்ஸ்ட் லவ் எப்பயுமே வழியா இருக்கும், அது மட்டும்தான் லவ். அதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை கடத்துறதுக்கான ஒன்றா தான் இருக்கும். அதை சொல்லியிருக்காங்க. எந்த வருஷமானாலும் அதே தானே. நம்ம 70ஸ்லயும் அப்படித்தான் பார்த்துருக்கோம், 80ஸ்லயும் அப்படித்தான் பார்த்துருக்கோம், இப்பயும் அப்படித்தான் பார்க்குறோம். அதுலேருந்து போரெல்லாம் அடிக்கவே இல்லை, போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது பாட்டு அப்புறம் வந்து அந்த கதையை வந்து நகர்ந்து நம்மளை வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. எந்த இடத்துலையும் தொய்வாகவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயினியோட நடிப்பு நல்லா இருக்கு. பசங்க எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எதுவுமே தப்பா தெரியல. அவ்வளோ ஒன்றும் மோசமான நடிப்போ எதுவும் இல்லை. என்ன படம்? இப்போ பூக்கி தான் பார்த்தேன். நல்ல படம். படம் வந்து ஒரு இந்த ஜென்ரேஷன் லவ் ஸ்டோரி மாதிரி, லவ் ஸ்டோரி பிரேக்கப் அதை பற்றி தான். அண்ட் அதை பற்றி ஒரு நல்ல ஸ்டோரி. நீங்கள் ட்ரெய்லரோட கொஞ்சம் டீப்பாகவே இருக்கும். நீங்கள் ட்ரெய்லரில் வந்து கொஞ்சம் லைட் சைட் பார்த்துருப்பீங்க, ஆனால் அதை தவிர மோர் ஸ்டோரி டு இட். ஓவராலாக யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணி ரிலேட் பண்ணி அப்பப்போ தேட்டரில் கூட நடுவில் நல்லா கிளாப்ஸ் பண்ணி ரிலேட் பண்ணுறவங்கலாம் கேட்பீங்க. நல்லாச்சு. பூக்கி லைக் எனக்கு என்னென்னா ஒரு பேசிக்கலாக இப்போ என்ன சொல்கிறது, பேபி அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு மாதிரி பூக்கி ஒரு ஜஸ்ட் இன்னொரு வார்த்தை. ஆமாம், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, மார்கன்ல சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை ஒரு சாங் வருவார். பட் மேஜராக மோர் வந்து இவங்க 2 பேர் தான். இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்கும். இல்லை ஃபேமிலியோடையும் பார்க்கலாம், கப்பல்ஸோட எப்படி வேணா பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற அளவுலாம் இல்லை. அந்த ஒரு சாங்ல வேணா ரொமான்டிக் சீன்ஸாக இருக்குது. பட்
நார்மலாக ஃபேமிலியோட பார்க்குறது. சமீப கால படங்கள் வந்து கிளாமரா வருது 18+ ஆகுது. இது எல்லாரும் இல்லை இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, இது எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். யா ஃபேமிலியோட. பிக்சர்ஸ்க்காக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரா தேடி போக வேணாம், போகிறது நல்லா இருக்கும். ஒரு லவ்னா இன்னொரு லவ் போயிடலான்னு நினச்சிட்டு இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் எத்தனை லவ் போனாலுமே உங்கள் உண்மையான லவ் ஒன்று தான் இருக்கும். அந்த ஒரு லவ் உங்களுக்கு தேடி வரோன்றதை சொல்லியிருக்காங்க. விஜய் எப்போ ஒரு நல்லா இருக்கு. அது ஸ்பாய்லர் ஆடும், நீங்கள் படத்தை வந்து பார்த்துருங்களேன். படம் எப்படி இருக்கு சார்? சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். என்ன எதிர்பார்த்தது? எதிர்பார்த்தது வேற, ஆனால் எதிர்பார்த்தது அதிகமாகவே கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் ரசி தான் பார்த்தேன், சிரிச்சுக்கிட்டு ரசி தான் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போது இன்னும் எக்ஸைட் பார்த்தீங்க. லவ் ஃபெயிலியர் பசங்க வந்தாங்கன்னா இன்னும் எமோஷனல் ஜாலியாக பார்ப்பாங்க. படம் வந்து ஸ்லோவா இருக்கு, போர் அடிக்குது. இல்லை ஸ்லோவாக இல்லை, அது நீங்கள் சரி எமோஷன் சொல்லி தானே ஆகணும். அப்படின்னும் போது உங்களுக்கு ஸ்லோவாக இருக்காம தெரியும், ஆனால் ஸ்லோ கிடையாது. தேவையான விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்த சீன் பார்க்கும்போது இது ரிலேட் ஆகும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும்.